படத்தில் பார்த்த லாங்குவேஜ் வந்து நாங்கள் ஒரிஜினலாக எழுதின லாங்குவேஜ் இல்லை. ஓகே. முன்னாடி இதுக்காகன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயலெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த டயலெக்ட் அப்புறம் போயிட்டு அதை வச்சு தான் ஷூட்டும் பண்ணோம். ஷூட் பண்ணதும் அதை வச்சு தான் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்த சமயத்தில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து தங்கலான் டயலாக்ஸ் புரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டயலெக்ட். அது வந்து டீமுக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு அப்போ இதுவும் புரியாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் எடிட்டர் நிறைய பேர் பார்த்தவங்களும் சில வேர்ட்ஸ் எல்லாம் புரியல, இந்த மாதிரியான எண்டிங் புரியலன்னு சொன்னதுனால வி டுக் தி கமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டைல்யூட் பண்ணோம். அந்த இதை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி அந்த டயலாக்ஸை கொண்டு வரலாம். அதே சமயத்தில் ரொம்ப இதுவாகவும் போயிடாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனது. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் ஒவ்வொரு டயலாகும் இருக்கும். அதில் சில ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எண்டிங்லனா சில சமயத்தில் பேசும்போது சா அப்படின்னு சொல்லி போட்டு பேசுவாங்க. வாசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பேசுகிறது ஆகட்டும். சார் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். சில டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கேஷுவலாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எழுதுறதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து சிவா சார் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. அந்த இதை கிரியேட் பண்ணுறதுக்கு.